பாட்டிமா நல்லா இருக்கிறீங்களா? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு சும்மா பாத்ரூம் போயினே உடம்பு சரியில்லை. ரொம்ப இதுவா போறோம்பா. பச்சரிசிலாம் வேணும் சாப்பிடாதீங்க. பச்சரிசி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்ரூம். பச்சரிசி சாப்பிட்றீங்க, அதனால தான் அந்த பிரச்சனை ஆகுது. பச்சரிசி அதிகமாக சாப்பிடாதீங்க, வயிறு இதுவாகி இதாகும். பச்சரிசி எப்பயுமே சாப்பிடாதீங்க. கோச்சிக்காதீங்க நான் சொல்றேன்னு. கஞ்சி, பழைய கஞ்சி கூட பச்சரிசி கஞ்சி சாப்பிடாதீங்க. ஒரு வயசுக்கு மேலே போயிடுச்சுனாலே பச்சரிசி உங்களுக்குலாம் ஒத்துக்கும். நம்ம தமிழ்நாட்டு பிரகாரம் வாழ்ந்தவங்க அரிசியை வந்து புழுங்கல் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு வந்து புழுங்கல் அரிசி தான் ஒத்துக்கும். இது நீ மாத்திப்பாரு, ஒரு வாரம் மாத்திப்பாரா, ஒரே வாரம் மாத்திப்பாரா, கண்டிப்பா சரியாகும். சரியா? கோதுமை தோசை சாப்பிடவே கூடாது, அது பயங்கர சூடு. தம்பி வாடா ஒரு சாப்பாடு வாங்கிக்கடா, அது பயங்கர சூடு. கோதுமை தோசை, பச்சை அரிசி சாப்பிடக்கூடாது. சரியா? கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் எதுவுமே இப்ப கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாத. இட்லி சாப்பிடு. நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் சாப்பிடு. இல்ல இடியாப்பம் சாப்பிடு. இது அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் சாப்பிடு. இடியாப்பமும் பச்சரிசி தான். இட்லி சாப்பிடு. இப்ப இடியாப்பமும் பச்சரிசி தான், நீ இட்லியே சாப்பிடு. அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் சாப்பிடு. ஒரு வாரம் பச்சரிசி விடா, அதுக்கப்புறம் எல்லாமே மாறும். சரியா? அது என்னன்னா சும்மா அப்படியே வெள்ள வெள்ளமா வயிற்றால போகுது. அன்னைக்கு வந்து இந்த வாயு மாத்திரை கல்ல இருக்குல்ல, பொட்டுக்கல்ல வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு இடிச்சு சாப்பிடு, அரெஸ்ட் ஆகும். கம்மியா போட்டுக்கோ வெல்லம். சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரணும். நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய். குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க குடும்பம் நல்லா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் பாட்டிமா. சரி பாட்டி, சரி பாட்டிமா, நான் வரேன், அப்புறமா வந்து பேசுறேன். நான் இன்னும் 2-3 நாள்ல வரேன். சரி 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 சரி, 2-3 நாள் ஆகட்டும். நான் கொஞ்சம் வெளில போறேன், 2-3 நாள் ஆகட்டும்னா. சாப்பிட்டியாடா? சாப்பிடலையா? சாப்பிட்றா. கொஞ்சமா சாப்பிட்டாதான் உனக்கு கொஞ்சம் தெம்பு இருக்கும், புரியுதா? வந்த உடனே சாப்பிட்டுருக்கணும். ஏந்திரு, உட்காரு, கொஞ்சம் சாப்பிடு. ஏந்திருப்பா. கண்டிப்பா கஷ்டம் இருக்கும் தாண்டா, வருத்தம் இருக்கும் தாண்டா. கூடயே இருந்தவங்க அம்மாவுக்கு இல்லைன்னா வருத்தம் இருக்கும் தாண்டா. வாடா, கொஞ்சோண்டு சாப்பிட்றா. வாடா வாடா, கொஞ்சோண்டு சாப்பிடுவா. ஏந்திரு, கொஞ்சம் தெம்பு வேணும். ஏந்திரா, ஏந்திருப்பா. கொடுங்க, சொன்ன கேளு. கொஞ்சோண்டு சாப்பிடுவா. வாங்கி வாங்கி. நேற்று நைட்டு சாப்பிட்டு இருக்க மாட்டான். சாப்பிடல, 3 நாள் ஆச்சு. 3 நாளா சாப்பிடலையா? இன்னொன்று கொடு, லெமன் ஒன்று கொடு, தண்ணி இன்னொன்று கொடு. ஏந்திரு, கொஞ்சோன்னு சாப்பிடு. ஏந்திரு. 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. என்னது? 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. என்னது? நேற்று நீ ஃபோன் பண்ணியா எனக்கு? நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டேண்ணா, ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க. நான் சொன்னியா? ஏன்டா ஆஸ்பத்திரியிலே வச்சுருக்கலாமேடா, டாக்டர்கிட்ட என்ன பேசிட்டு இல்லை, நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னியா? எப்போ இருந்தாங்க இதுக்கப்புறம்? கொஞ்ச நாள் சாப்பாடு சொன்னேன் ஐயா. சாப்பாடுன்ட்டு பிரித்து சாப்பிட போனோம். அம்மா ஐயா இதோட அம்மா கொடுக்கும் ஏதாவது குடிச்சு கொடுக்குறவங்க கேட்போம் அப்படின்ட்டு ஐயா போனார். அப்படியே முடிஞ்சிட்டு வந்தார். அப்படியே வச்சுட்டு சாப்பாடா. நீ ஆனால் என்கிட்ட சொன்னல, அம்மா நட ஒன்றும் இல்லைண்ணா கொஞ்சம் இதுவாகுது, ஆக்டிவாக இருக்குதுன்னு சொன்னேன். சொன்னல, ஆனால் சொன்னதானே கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லி ஆனந்த் தான் கொடுத்தாரு. ஆனந்த் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இல்லைன்னு சொல்ல. சாப்பிடு, பிரித்து சாப்பிடு. புரியுடா, சாப்பிடு. நீ சாப்பிடு, அப்போ எனக்கு சாப்பிடு. எல்லாருக்குமே ஒரு இது தான் இருக்கு, சாப்பிடு. எனக்கும் வருத்தம் தான், எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும்டா. வாடா சாப்பிடு, பிரித்து சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடு. என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? லங்ஸ் ப்ராப்ளம்.
இதயமும் பாதிச்சிடும். பாதி இல்லை. இதயமா? இல்லை அதான் இதயம் பாதியெல்லாம் இல்லாமல் இருக்கா, கல்லீரல் பாதி இருக்காம போயிட்டு இருக்கும். லங்ஸ் ப்ராப்ளம் அது அந்த கையில் இருக்கும் பாரு, எடுத்துக்காட்டுறேன். சரி, இல்லை இல்லை, அவன் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சாப்பிட்டோம். அவங்க இங்கிலீஷ் சொன்னாங்களே, அவங்க புரியல. சாப்பிடு சாப்பிடு. இன்னொரு வெள்ளை சாதம் கொடுத்துட்டு அதிலே போட்டுக்கிறியா? கொடு. போதும் நான் வேண்டாம். சரி சாப்பிடு. ஆட்டோவில் இட்டு வந்து விட்டு போங்க சார். வண்டி விட்டு வந்து விட்டாங்களா? அதான் இட்டு வந்து விட்டாங்களா? நான் அப்படியே போய் குளிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே விடையிறேன். சாப்பாடு எடுத்து நான் இவ்வளோ சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. நைட்டு இப்படா பண்ண ரீச் ஆகலையா? சரி சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. மூணு நாளா சாப்பிடலையா அவன்? 3 நாளா சாப்பிடல. 2 இளநீர் வாங்கிட்டு இருக்கேன். நான் அதையும் கொண்டாந்து கொடுத்தேன். இன்னும் அந்த காய்ச்சல் நான் குடிக்கணும். கொஞ்சமா சாப்பிட்ற மாரியமுத்து. பனி யாருக்குமே ஆகலை. ஐயா, மழை பெய்ஞ்சில்ல, கீழே கொண்டு போயிருந்தா அந்த அம்மாவை காப்பாற்றிடுவோம். தெரியல, மழை பெஞ்சிருந்தா அப்போ கொண்டு போயிருந்தா அந்த அம்மாவை காப்பாற்றி. நல்ல மழை வந்துச்சு அப்பயா? ஆமாம். உருண்டு உருண்டு போன. ஆமாப்பா, அங்க இதெல்லாம் தண்ணி போச்சு, இங்கெல்லாம் தண்ணி போச்சு. அப்போ எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சாங்க, எல்லாரும் ஒன்றா இருந்தோமா. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. சாப்பிட்ற மாதிரி குழம்பு ஊற்றிக்கப்பா. இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிடு. எனக்காக அண்ணனுக்காக சாப்பிடு. குழம்பு ஊற்றுட்டுமா? நிறைய இருக்குண்ணா. வாழ்ந்த ஒருத்தம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. இல்லை உடம்புல கொஞ்சம் தெம்பு தேவைடா, கொஞ்சமாக சாப்பிட்றா. கொஞ்சம் நான் குழம்பு ஊற்றுறேன், கொஞ்சோண்டு சாப்பிடு. கொஞ்சோண்டு சாப்பிடுப்பா. ரொம்ப சாப்பிட்டு பரவாயில்ல, கொஞ்சோண்டு சாப்பிடு. கொஞ்சம் தான் சாப்பிடு சாப்பிடு. நீ கொஞ்சோண்டு சாப்பிட எல்லாம் இருக்கும் தாங்க. நீ 3 நாளா சாப்பிடலாம். கொஞ்சோண்டு சாப்பிடு. கிரிவல பாதையிலே உயிர் போகணும்னு இருக்குது அவங்களுக்கு. கிரிவல பாதையிலே உயிர் பிரியணும்னு இருக்கு. இந்த நேற்று ஆஸ்பத்திரி அந்த வந்து ஃபோன் பண்ணப்பா தம்பி. எந்த வார்டில் இருக்கிறனே தெரில. அவசர வார்டில் உள்ளுக்கு வந்தோமா, உள்ள வந்து ஃபோன் வச்சுக்கிறாங்க. ஐயா வெளியே உட்காந்துறாரா, இவர்கிட்ட கொடுத்துட்டியா ஃபோனா? அவர் ஃபோன் அட்டன் பண்ண தெரியாதா உங்களுக்கு? சாப்பிடுப்பா, கொஞ்சம் தான் சாப்பிடு. கொஞ்சோண்டு சாப்பிட்றா, எனக்காக சாப்பிட்றா. இவ்வளோ நாள் உங்கள் அம்மாக்காக வாழ்ந்த, இதுக்கு மேலே அது எல்லாருக்காக வாழ. புரியுதா? புரியுதா? அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்ருன்னா, அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்ரு. சாப்பிட்றியா? வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சாப்பிடு. நீ சாப்பிடு, கிளம்புற. சாப்பிடு
சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா, சொல்றத கேளு, சாப்பிடு. சாப்பிட முடியாது, சாப்பிடு, கொஞ்சோண்டு சாப்பிடு. சரி, மெதுவா சாப்பிட்றியா? சரி சாப்பிடு. காலையில் என்னால் முடிஞ்சது வந்து ஐயா கிட்ட கொடுத்தேன். ஓகேவா? நீ இப்போ செலவுக்கு வச்சுக்கோ. என்ன புடிடா புடிடா புடிடா, செலவுக்கு வச்சுக்கோ. என்ன எதனா கேளு, நான் செருப்பு ஆர்டர் போடுறேன், வாங்கி தரேன் நான். சரியா? என்ன ஐயா பண்றது? சாப்பிடு, சொல்றத புரிஞ்சுக்க மாரிமுத்து. என்ன என்ன பண்ணலாம்? இருக்கிற வேலையை கூட கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ காசு. என்ன அவர்கிட்டயும் அடக்கத்துக்கு கொடுத்தேன் நான், பத்திரமா வச்சுக்கோ. நான் செருப்பு ஆர்டர் போடுறேன், பண்ணி தரேன். சரியா? சாப்பிடு, சாப்பிடாம இது பண்ண, சாப்பிடு. சாப்பிட்றா, நீ சாப்பிட மாட்டே, சாப்பிட்றா, வேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்றா. சாப்பாடு கூட சாப்பிடு, சொல்றது கேளு, குடுறா, அவங்களுக்கு குடுறா. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. கொடுத்துரு 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 கொடுத்துரு. சாப்பாடு வாங்க போகல. சரி சரி, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. செருப்பு லாஸ்ட் என்ன சைஸ் அது? அந்த செருப்பு 14 12 கரெக்டாக தெரியுமா? சரி சாப்பிடு. கால்லாம் ஃபுல்லாக வீங்கி போய்க்குது. ஏன் சொல்லு? ரத்த ஓட்டம் இல்லை, நடக்கலை. நீ சாப்பிடுமா, அப்புறமா பேசலாம்ண்ணா. சாப்பிடுங்க. நமச்சிவாய. தண்ணி போதுமா? இன்னும் வேணுமா? சரி, குடு குடு குடு. ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்துரு உங்களுக்கு. சரிப்பா மாரிமுத்து, சாப்பிடுப்பா. மா கவலைப்படாதண்ணா, நான் இருக்கேன். கவலைப்படாத, எதனா கேளு இதுக்கு மேல. சரியா? ஃபோன் பண்ணி எது வந்தாலும். என்ன சாப்பிடு. வாங்க வாங்க, டைம் ஆகுது, வாங்க. நான் இன்னைக்கு ஒரு டெத்து கொண்டு போயிட்டு வந்தேன். சரி சரி, டைம் ஆகி போச்சு. நான் போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணிட்டு வரதுக்கு நல்லா அப்படியே வண்டியிலேருந்தே கொடுக்குறேன். இந்த மாரிமுத்துன்னு தம்பி ஒருத்தருப்பானே, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. குண்டா இருப்பானே ஒரு பையன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால தான் லேட் ஆகி போச்சு எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு. சரி சரி, வரேன். நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய். ரெண்டா ஒண்ணா? ஓம் நமச்சிவாய் நமக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். எத்தனை வேணும்? 2 வாங்கிங்க, 1 வீண் பண்ணாதீங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். நமச்சிவாய. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. 1. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. சிவாய திருச்சிற்றம்பலம். 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. பரவாயில்லையா? மூக்கில் அடிப்பட்டு பரவாயில்லையா? சரி சரி, நமச்சிவாய. 1 போதும். ஓம் நமச்சிவாய. வீண் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. தாத்தா எத்தனை? 2. நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக்கு. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. தாத்தா ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. எத்தனை? வாங்க வாங்கம்மா. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க வாங்க. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 1. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை? ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. தரேன். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஒயிட் ரைஸ் மட்டும் 1 கொடுப்பா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை ஐயா? 1. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக.
ஒன்று ஒன்று ஒன்று. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக்கு. எத்தனை உங்களுக்கு? 2. ஓம் நமச்சிவாய். வரம்மா ஒரே நிமிஷம். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஒரு வெரைட்டிஸ் இதை தரங்கம்மா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஒயிட் ரைஸ் ஒன்று. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். மௌன விரதம் இருக்கீங்களா? நமச்சிவாய. சந்தோஷம். எல்லாருமே மௌன விரதம் இருந்தா உலகத்துக்கு நல்லது. சிரிக்க கூடாது மௌன விரதம் இருக்கிறவங்க. போலாம் வாங்க. ஓம் நமச்சிவாய. எப்படி இருக்காரு கமலஹாசன்? பரவாயில்லையா? பரவாயில்லையா? வந்து புதன்கிழமை வரும். ஓ சரி சரி சரி. டாக்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்காங்க. இல்லை வந்தாரா? போயிட்டு வந்தாரா? இல்லை அங்கேயே தங்கியிருக்காரு. அங்கேயே தங்கிட்டு ஃபோன் பண்ணாரா? எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு. சரி சரி சரி. என் நம்பருக்கு தான் அவருக்கு தெரியும். பரவாயில்லையா? நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரா? காலும் பார்த்துட்டு கண்ணு தெரியலங்கிறாரு. சரியா? அதையும் நல்லா பார்த்துட்டு பொறுமையா வா. சிவராத்திரி கழிச்சு வா. சரி சரி சரி. நம்மளால அதான் சொல்ல முடியும். கண்டிப்பா வந்து திரும்பி போக முடியாதுல்ல. முடியாது. என்னடா உடம்பு என்ன கோளாரா அதை பாரு. முட்டிக்கு மேல தூக்கி கட்டாலே ரவுடி நினைப்பு போல இருக்குது. அதான் சொல்றேன். எத்தனை ஐயா? 2. அவரை வடலூர் காலையில் பேக் பண்ணி. சரி சரி சரி. அவர் கிளம்பிட்டாரா? சந்தோஷம் 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 சந்தோஷம். ஒன்று கொடு ஒன்று கொடு. தண்ணி ஒன்று கொடுத்துரு. இந்தாங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய். 1. ஓம் நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் 1. ஐயா சாப்பிட்ட சாமிங்க 1 வாங்கிக்கிங்க, வீண் பண்ணாதீங்க. நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை ஐயா? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை ஐயா? 2 வரும். ஓம் நமச்சிவாய. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. எத்தனை தாத்தா? 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சி. இந்த பக்கம் யாத்திரை போறாங்களே, போயிட்டாங்களா எல்லாரும்? இந்த குரூப் அங்க யாத்திரை ஒருத்தருக்கு போறாங்களே, யாத்திரை போயிறாங்களா? தாத்தா லைனுக்கு போ. இல்ல லாஸ்டா வாங்கிக்கிறியா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. இல்ல ரவின்னா நான் கேள்விப்பட்ட பேரா இருக்கு. ரவிசாமி. எவ்வளவு வயசு இருக்கு அவருக்கு? சிவாய நமக. ஓம். எப்படி இறந்துட்டாரு? கும்பமேளா அந்த ரயில் அதுல இல்ல, அதுக்கு முன்னாடி இப்ப 4 நாளைக்கு முன்னாடி தம்பி தனியா கார்டு மட்டும் பையில இருந்திருக்கு. இந்த கார்டை வச்சு அவருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. இவரு போயிட்டு எடுத்து போட்டு அங்க போயா? 2. சொல்ற சாதுக்கள் நிறைய பேர் விதி எழுதி. அதுதான் நமச்சிவாய. சாப்பிட்டு எத்தனைண்ணா? 2. பகல் காலையில நைட்ல இருந்து விடிய கால வரைக்கும் அந்த அளவுக்கு பனி பெய்யுது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கரமான வெயில் அடிக்குது. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அடுத்த மாசம் தான் வெயில் ஆரம்பிக்கும் போறாங்க. இப்ப என்ன வெயில் கம்மியா இருக்கா? எனக்கு 2. ஓம் நமச்சிவாய. தானேண்ணா? எத்தனை? 2.
யாரு கால் ஒஞ்சிடுச்சியா? கால் ஒன்று குத்துறாரு, ஒன்று குத்துறாரு. ஓம் நமச்சு அண்ணா, அந்த ஹேண்டிகேப் ஒருத்தருக்காரு பாருங்க, அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க அண்ணா. அந்த ஹேண்டிகேப் ஒருத்தருக்காரு பாருங்க, அவருக்கு ஒரு சாப்பாடு கேளு. அண்ணாண்டகர் ஒரு நினைக்கிற அவருக்கான கேளு. அவரு கேளு, போன் பேசுறாரா? இல்ல போன் பேசுறாரு, அவர் நின்று கேளு. சாப்பாடு கொடுத்தா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய ஐயா, ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாரு கரோஹரா. ஒன்று 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 கலவை ஒன்று சாப்பிட்டா. கலவை 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 சாப்பிட்டீங்களா? நமச்சிவாயா, நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய. ரெண்டுப்பா, ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ஒன்னா ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாரு கரோஹரா. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ஸ்வீட் இல்லை, இனிப்பு இல்லை, இனிப்பு இல்லை. ஓம் நமச்சிவாய. தண்ணி பாட்டில் ஒன்று கொடு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாயம். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரெண்டு. பேலன்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா? சரி சரி சரி. எதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க? கரெக்டு தான், அதுக்காக கிழிச்சு கிழிச்சு கொடுத்துட்டேன். சரி. எத்தனை ஐயா? ரெண்டு. எத்தனை துண்டாக்கி வச்சிங்க? அது 100 துண்டு கிழிச்சிட்டேன். ரெண்டு. கத்தரி பண்ண வச்சு நோட்டு மாதிரி வெட்டி வெட்டி வெட்டி. சரி சரி. எல்லாத்துக்கும் டோக்கன் மாதிரி கொடுத்தேன். ஆமா, சாமி வருவாங்க. டோக்கன் கொடுத்தா அத்தது கேட்பாங்களே வந்து. அதான் உங்களை கேட்க சொல்லிட்டேன். என்கிட்டயா? ஆமா. சரி, என்கிட்ட கேட்கட்டேன். கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்தத சொல்ல மாட்டேன். சரி. 2 வீட்டு சேர்த்தோம். ஒரு ஒயிட், ஒரு லெமன். லெமன் லெமன். அப்போ லெமன் கொடுங்க, லெமன். எலுமிச்சை சாதம். ரைட். அம்மா வெயில் அடிக்குது, அடிக்கிற வெயில் என்ன பண்றது? சுத்தமா முடியா? ரெண்டு தாங்க. என்ன போல யாத்திரை நீங்க போயிட்டு வந்தீங்களா? எப்பா? இப்போ நேத்தான வந்தேன். ஓஹோ, என்ன ஊருக்கு போனீங்க? திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு. திருச்செந்தூர் போறது யாத்திரையா? ஆமா, அன்னதானம் போனோம் 7 நாள். யாத்திரைன்னா வடநாடு பக்கம். வடக்கையா? வடக்கு இன்னும் ஒரு இது மாசி கழிச்சு போனோம். சரி சரி. கோயில் போனோம். போயிட்டு அப்படியே கிளம்பணும். சரி சரி. ஆமா. நேற்று நீங்க ஆட்டோ தூரம் வந்தீங்களா? காலையில் நேரத்துக்கு 5:30 மணிக்கு தான் வந்தேன். நேற்று காலையில் வந்தவருக்கு முந்தா நேற்று வச்ச மோர் குழம்பு எப்படி தெரியும்? நமச்சிவாய. எத்தனை? சரி, முன்ன பின்ன எப்படி இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே சரி சரி. இல்லை, கேட்க வேண்டிய கேள்வியை உடனே கேட்டாகணும்ல. சொல்லுங்க. என்ன எத்தனைண்ணா? 1. எத்தனை தானே கேட்டேன், அப்படி மிரட்டுறா? மிரட்டு அடையாளமா? அப்போ எப்படின்னா எத்தனை வேணும்? வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகான் வந்து உண்மையில நடக்கிறாருங்களா? நான் பார்க்கல. மகான் நடக்கிறாரா? நான் நேற்று வந்து நீங்கள் வர சொன்னேன்னு வந்தார். அன்னைக்கு வந்து ரைடு போனார். நடக்கிறாரா இல்லையா? கரெக்டா சொல்லு. நடக்காது. நடக்கிறாரு சாமி, கொட்டா கட்டுறாரு. நாளையில இருந்து மகான் வரலன்னா மகானுக்கு சாப்பாடு கிடையாது. நான் சொல்ற தெளிவா புரிஞ்சுக்கோ. நாளையில இருந்து மகான் நீங்க வந்தா சாப்பாடு, வரலன்னா சாப்பாடு கிடையாது. இது இன்னையோட லாஸ்ட். ஏன்னா இந்த பழக்கம் வந்து நான் சரி கால் வலி உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக ஒரு 4 நாள் கொடுத்தேன். அது வந்து ரெகுலராகவே ஆச்சுன்னா அது அப்ப எல்லா சாமியாரும் வந்து ஆளாளுக்கு ஆள் ஒருத்தர் அனுப்பிச்சு வாங்குவாங்கல்ல. இன்றோடு கடைசி. சரிதா? நமச்சிவாய. லெமன் சாதம் 2. நைனா சொல்லிடு நைனா, தீர்க்கமா சொல்லிடு. டீ குடிக்க சொல்லிடும். இல்ல கொட்டா கட்டுறேன் எனக்கு தெரிஞ்சு 10 நாளாக கொட்டா கட்டுவாரு. கால் வலின்னாரு, இன்னும் 10 நாளாக கால் வலி.
இது என்ன ஆயிடுதுன்னா ஒரு சாமி கொடுத்த உடனே அது வந்து டெய்லியும் பழக்கமாயிடுது. ஆமா, அடுத்தடுத்தவங்க கேக்குறாங்க. ஓ நைனா அப்படிக்காவா? நேரா நின்னா எப்படி அப்புறம்? வண்டிக்கு நேரா போய் நிக்கிறேன், எங்க போறது நானு? என் மேல ஏத்து. உன் மேல நான் ஏத்திட்டு நான் ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்கணும், நீ ஜாலியா சமாதியில போய் உட்காந்துக்குவேன். வாங்கிக்கோ. பின்னா நல்லா சாமியார் ரோட்ல நல்லா ஓரமா போய் இருந்தாருப்பா. எது நடு ரோடு பாரு, அப்படி காமியார் ரோட நல்லா சாமியார் ரோட்ல ஓரமா போய் இருந்தாருப்பா. இந்த ஒன் டே ஃபுட்டுக்காரன் இந்த இது அந்த என்ன பிளாட்ஃபார்ம் மேல ஏறி அந்த சாமியார் ஏத்திட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நீ அது செத்து போன பிறகு வந்து சாட்சி சொல்லுவியா? ஒதுங்களதான் யாராவது மொட்டை கட்டெல்லாம் வச்சுக்கிறாரு. யாரு அவரு? இதுரா சிரிக்கிறாரு பாரா. நமச்சிவாய. வண்டிக்கு நேரா வீந்துருவாங்க போது இன்னும் கொஞ்ச நாள் அவங்களே வீந்துட்டு. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. எத்தனை? ஓம் நமச்சிவாய. ஒண்ணு. ஓம் நமச்சிவாய. ரெண்டு. ஒண்ணு. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நமச்சி. ஒரு லெமன் சாதம் கொடுத்துரு பாட்டி. நாங்கள் போயிட்டு வாங்க. தண்ணி ஒன்று கொடுத்துரு. இந்தா போய் சாப்பிடுங்க. ஒன்று. ஓம் நமச்சிவாய. ஏமாம்மா காலையில் ஒரு 11 மணிக்கு எம்ஜிஆரை பார்த்தோம்ல. என்ன இது கோலம்? மொட்டை மொட்டை அடிச்சு கருமொழி தமிழ் கொத்தி வச்சுக்கிறாரு அவரு போய் கரும்புலி செம்புலி எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? உள்ளவே குத்தியாச்சு. என்ன உட்காரணுமா? இல்ல சாப்பாடு சாப்பிட்டியா? இந்த மாதிரி டீயா குச்சிருந்தா எங்க சாப்பாடு இறங்கும்? சரி, காலையில 10:30 மணி அடக்கம் பண்ணிட்டு போனோமே. 11 மணிக்கா? 11 மணிக்கு பார்த்தோம். எங்க பார்த்தோம்னா ஆதிபராசக்தி கோயிலாண்ட பார்த்தோம். குண்டா இருப்பானே மாரிமுத்து, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. குண்டா ஒரு அம்மா, அந்த கூட கருப்பா இல்லதான் அவங்க அம்மா. அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்க. ஆமா. அது அடக்கம் பண்ணிட்டு 11 மணிக்கு தான் போனோம். போய் குளிச்சுட்டு வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. அப்ப பார்த்தா இப்ப இங்க வந்துக்கிறாரு. சாப்பாடு எடுத்துன்னு வரது இல்ல. போய் அங்க போய் குளிச்சுட்டு மறுபடியும் இப்படி சுத்தி சாப்பாடு எடுத்துன்னு வரணும்ல. நாங்க டெய்லி ஸ்பான்சர் பண்ணு சாப்பிட்டு பொறுமையா போறியா? நான் காலையில உன்னை பார்த்தேன், எம்ஜிஆர் மாதிரி ஏறாது. அது கயித்துல வேற கட்டிக்கின்னு வெயில். சரி, பார்க்கலாம். சாப்பாடு வேணவா? சரி சாப்பிடு. போயிட்டுமா? நல்லா இருக்குது நைனா மொட்டை உனக்கு. சரி நைனா. இந்த முடி இருந்தாதான் உன் முகமாவது கொஞ்சம் தெரியும். அதுவும் இல்லைன்னா எப்படி நைனா உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஏற்கனவே எலும்பு கூடு மாதிரி இருக்கிற 100 ரூபா ரிப்போர்ட் பண்ண பின்ன பார்த்து அவன் பண்ணணுமா இல்லையா? இது அப்படியே எங்களை மாதிரி குண்டு சதையா நான் சருன்னு வயசா வந்துட்டு இருக்கேன். எங்க இது பள்ளம், எங்க இது மேடு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா தானே எடுக்கணும். 100 ரூபா வாங்குறாங்களா? 500 ரூபா வாங்க சொல்லுவேன் நானு. ஏன்னா பேப்பர்ல ரிப்போர்ட் பண்ண போறியா? மொட்டை அடிக்கிறதுக்கு 100 ரூபாய் தான். இப்பெல்லாம் எந்த காலத்துல 5 ரூபாய் வரைக்கும் மொட்டை அடிச்சது? இலவச முடிக்காணிக்கன்னு நாங்க சொல்லுவோம். நீங்க அதுக்காக வந்து இலவசமா முடி அடிச்சுன்னு போயிடுவீங்களா? இலவசம் தான் சொல்லுவோம். செருப்பு கொடுத்தா இலவசம் மிதியடி டோக்கன் போடுறான். செருப்பு எடுத்து வைக்கிறோம் 2 ரூபாய் வாங்க போடுறான். தெரியுமா உனக்கு? 2 ரூபாய் அப்ப 2 ரூபாய், இப்ப 5 ரூபாவா? இப்ப 5 ரூபாய் இலவச மிதியடி காப்பு காம் தான். செருப்பு நீ வாங்கி வச்ச உடனே அப்படியே பாப்பா ஒண்ணு நீ 5 ரூபாய் கொடுக்கலன்னு வச்சுக்க.
இன்னைக்கு எல்லாமே இலவசம் தான் சொல்லு, நம்மளா கொடுத்துக்கலாம். இலவச முதல்ல 20 ரூபா 30 ரூபா வாங்கிக்கலாம். 100 ரூபாய்க்கு பில்லுலாம் கிடையாது, டோக்கன் எல்லாம் கிடையாது. 100 ரூபா 100 ரூபா நியாயப்படலாம். இந்த ஆட்சியில் ரொம்ப அநியாயம். வாங்க வாங்க. இலவசம்னு சொல்லுவோம் நைனா, இலவச கழிப்பிடம்னு சொல்றோம். இலவச கழிப்பிடம் சொல்றோம். 2 ரூபா டோக்கன் வாங்காம அனுப்புறாங்களா உள்ள? 5 ரூபா வாங்காம? இப்ப இங்க இலவச கழிப்பிடம் தானே பூரா. காசு வாங்காம பாத்ரூம் அனுப்புறாங்களா? 5 ரூபா. அப்ப இலவசன்றது என்னன்னா கட்டண கழிப்பிடம் போட்டோம். இப்ப போட்டாங்களா? பாரு பாத்துக்க. குளிக்க 10 ரூபா. இலவசம்னு ஒண்ணுதான் இங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கிது. 10 ரூபா கொடுக்கலாம் குளிக்கிறேன். கோயம்புத்தூர் தயவுசெய்து போய் முடியலாம் வெட்டாத நான் ஒரு வாட்டியா இதே கடைசி இதுதான் கடைசியா. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய அருணாச்சலீஸ்வராய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்கன்னு வேண்டிக்கங்க. சரியா? நமச்சிவாய. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இப்பதான் நல்லா இருக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷத்துலயா அதுக்குள்ள நல்லா எல்லாம் போயிட்டீங்க? ஒரு செகண்ட்லயா? உங்க பேருண்ணா? என் பேரா ரவி. கிரிக்கெட் ரவியா? ரவி. சரிங்க ரவி, போயிட்டு வாங்க. இளமாரி இல்லை, இளமாரி எங்கே போனாது? எங்கே போயிட்டாரு? இல்லை. ஏன் அப்படின்னா? அப்படி போயிட்டாரா மேலே? நின்றுட்டு இங்கே இருக்காரு. இப்போ அவர் போன பேர் ரவியை நிற்க வச்சுட்டாங்க. எங்கே இருந்தாலும் அங்கேயே நின்றுட்டேன். உங்கள் அம்மா மாதிரியே இருப்பாங்க. அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க தான் பேர் வச்சாங்க. உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. தெரியாது. என்ன உன்னை நான் சூரியாரமாக எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டாங்க. உன் பேர் நான் ரவின்னு கூப்பிட்டுமா? சரி ரவி. சரி, இந்த வேஷ்டி ஒன்று. இது வந்து நீங்கள் அன்றைக்கி கேட்டீங்க, மறைச்சி எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் கேட்டு போகிறாங்க. அப்படிங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு விட்டீங்களா? போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க ரவி. என்னவா 10 நாள் லீவ் போடுறாரா? இது தஞ்சாவூர் போறாரா? யாரை கேட்டு லீவ் போடுறீங்க நீங்க? அவர் யாரு லீவ் கொடுக்குறது? லீவ் எப்படி யாரை கேட்டு லீவ் போடுறீங்க நீங்க? யார்கிட்ட சொன்னீங்க நீங்க லீவு? எப்ப சொல்றீங்க? வண்டி மேல ஏறி உட்கார்ந்த பிறகு சொல்றீங்க அப்பதான் லீவ் கொடுப்பேனா? கீழே இருந்தா லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டு வண்டி மேல ஏறி உட்காந்து சொல்றீங்க. சரி, ஓம் நமச்சிவாயம். வாங்க ஐயா. 2 நமச்சிவாய ஐயா. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1 2 ஓம் நமச்சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய. நைனா நீ அங்கே வாங்கல? ஒண்ணுதான் கொடுத்தனா? அதுக்கு நீ பாதியில வண்டியை வேற நிறுத்தி நடு ரோட்ல. நான் மொபைல்ல போன் கொடுத்து சார்ஜ் அங்கிருந்து வந்து குடுக்குற மொபைல் போன் முடியாது. அதான் அதுக்கு நீ இங்கதான் வரப்போறேன்னு தெரிஞ்சுதான் பொறுமையா நிறுத்தி இங்க வந்து கொடுத்துருப்போமா? நீ ஓடிடுவீங்க. ஒண்ணு மட்டும் கொடுங்க, அந்த காலச்சோறு. அதான் நானும் யோசிக்கிறேன். அங்கதான் கைய வர டக்குன்னு கை காமிச்சியா? பாரு நீ கை காமிச்சல, ஒரு 2 வீலர் குறுக்கல வந்துச்சு, எதிரில பின்னாடி கார் ஒண்ணு வந்துச்சு. நொண்டிக்கால வச்சுட்டு ஒடியாரக்குள்ள லேட் ஆகுது. நீங்க தான் அங்க வர போறல இல்லைனா? சரி போ எடுத்துன்னு வரப்போ. எத்தனை வேணும்? 1. ஓம் நமச்சிவாய. அவன் என்ன வரட்டும். எத்தனை? 2. அங்க வந்தீங்களா நீங்க? காலைல பார்த்த மாதிரியே இருக்குது. அங்க பார்த்தோமா அங்க பார்த்தோமா? நம்ம அடகம் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் ஞாபகமே இருக்க மாட்டேது. என்ன பண்றது? ஓம் நமச்சிவாய. 2 ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. பத்தாது எனக்கு. நான் சாப்பிடுறது ஆட்டுக்குள்ள கொடுக்க மாட்டேன். லெமன் சாதம் ஒன்று கொடு. சின்ன பெருசாக இருந்தாலும் வாங்கிக்கிறேன். போயிடணும். சந்தோஷம். 2 ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய.
உரப்பாயிடுச்சு சாமி இல்லை காப்பு காய்ச்சி என்னண்ணா அரை மணி நேரம் போனது பொழுதுக்கும் நடக்கலாம் இல்லை காப்பு காய்ச்சி போச்சுல்ல. சரிண்ணா சரிண்ணா. இதில் வலி தெரியாதுல்ல? எதுவுமே வலி தெரியாது. வலி தெரியாது, எதுவுமே தெரியாது. தெரிஞ்சு இப்போ இதெல்லாம் இங்கெல்லாம் வலி தெரியாது. சொரணை இருக்கா? எதுவுமே இல்லையா? என்னண்ணா சொல்ற? இது ஆனால் இதுக்கு மேலே வலி இருக்கும். இதுக்கு மேலே வலி, முட்டிக்கு மேலே வலி இருக்கும். முட்டிக்கு மேலே வந்து சொரணை இருக்காது. மாரி இந்த மின் நரம்பு கிடையாது. இது நரம்பே கிடையாது. நரம்பு கிடையாது கேட்கல. இப்படியே மேலே எங்கே மட்டும் கிடையாது. இது இந்த நரம்பு கிடையாது. இப்போ இங்கெல்லாம் வலிக்காது. இங்கே தான் வலிக்கும். இங்கே வலிக்காது, இங்கே வலிக்கும். ஓ, கையும் அதே தான். கை ஃபுல்லாக வலிக்கும். சரிண்ணா. நல்லா சார் சாப்பிடுங்க. வணக்கம் வணக்கம். நமச்சிவாயம். மச்சம் எத்தனை ஐயா? டூட்டு. அவர் ஐயாவுக்கும் டூட்டு தான், எனக்கும் டூட்டு. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய் நமச்சிவாய். ஏய் தம்பி, சரியா? என்னண்ணா ஏன் சரியா? அவர் சொன்னாரு ஒண்ணு கட்டி வைங்க. கட்டி இருக்கானா? நான் கட்டி வச்சிருக்கோம். நீங்க கட்டி இருக்கீங்களா? ஆமா, அவங்க லட்சக்கணக்கில் பைசா போட்டு அதையும் சொல்ல. இவன் என்ன பண்றான் பையா? இவன் ஒன்றும் செய்யறதில்ல. இங்கூடி ஒரு 4-3 நாளைக்கு வந்துச்சுன்னா இங்கூடி அண்ணாடா வேட்டைக்கு போறான். டேய் போனா அவங்கள போய் சண்டை போட போறாங்களோ இங்க பாருங்க. ஓ கண்டிப்பா. சரி விட்ற. டேய் சாப்பிட்ற. டேய் சிம்பா, அதனால கட்டி போட்டிங்களா? நைட்டு பூரா அங்கே, பகல் பூரா இங்கே. நைட்டு பூரா அங்கே, பகல் பூரா இங்கே. சரி விடுங்க, ஏதோ ஒன்று கொடு. தண்ணி கொடுத்துரு. கட்டி போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? எங்களுக்கு கட்டாம இருந்தா பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் வந்து கட்டி இருந்துட்டு அவுத்து விட்டோன்னா ஓடும் திப்புன்னு. வேற நாய் உள்ள போவாதா? வேற அங்குடி போய் உள்ள போக மாட்டாங்க. இது ஒண்ணுதான் உள்ள போகுது. இல்ல வேற எந்த நாயும் அண்ணாண்ட பக்கம் கூட வராதா? வருது, ஆனா அது அவுட்ல வருது, அவுட்ல போயிருது. உள்ள வரைக்கும் போறது கிடையாது. நம்ம தலைவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. தலைவர் தானே நீங்க? தலைவர் தானே. எத்தனை ஐயா? 2. ஏ சிம்பா, அதான் அரெஸ்ட் ஆகிறானா? கை மூட்டிங்க. பாருங்க, இது வாங்கிட்டு வந்தா யூஸ் இல்லாம ஆயிடுச்சு. 210 ரூபா கொடுத்து இது வாங்கிட்டு வந்து அதை போட முடியாது. எங்க வீட்லயும் எந்த டாகும் அது போட்டுக்காது. 210 ரூபா ஒரு மாதிரி இருக்கும். போட்டுக்காதுங்க. கரிமீனை வளர்த்துட்டு எவ்வளோ இது பண்ணிடக்கூடாது. பானைண்ணா சாமியாருங்க கூப்பிடுங்க. சாமியார். ஆமா தாத்தா என்ன குயில பூடிச்சு கூண்டில அடைச்சி பாட சொல்லுகிற ஒண்ணு மட்டும். ஏன்னா அப்ப எப்படி காட்டின கையா? எப்படி காட்டின பார்த்து? அவன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாரு. பூண்டு ஊருகா வேணான்ற, அப்புறம் பூண்டு ஊருகா கொடுன்ற. என்ன நைனா பூண்டு? ஓம் நமச்சிவாய். சாமியார்களுக்கு கரெக்டா ரோட்லயே நிறுத்துற நீ. பஸ் தாண்டா வருது, நான் எப்படி ஸ்லோ பண்ண முடியும்? நானே நீ என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. நீ ஓரமா நின்னுக்கிற, ரோட்ல நிக்கிறது நான் தானா? நான் இந்த வாரம் எத்தனை? நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் பண்ண முடியாது. நான் பஸ்ஸுக்காரன் என்ன தாட்டிப்பான் பின்னாடி. கட்டாயம். ஓம் நமச்சிவாய். சிவாய நமக. எத்தனைண்ணா? சாமியார்களுக்கு ஒண்ணு மட்டும் போயிட்டு வாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு அவங்க அம்மா மாரிமுத்து இன்னைக்கு தான் அடக்கம் பண்ணோம். அதான் 3 நாளா சாப்பிடலையாம. நல்லா உட்கார சாப்பிட வச்சுட்டு, யாருக்கா இருந்தாலும் தாயின்றது ஒரு இல்லைன்னா கூடயே இருந்துட்டு இல்லைன்னா எப்படி இருக்கும்? வாங்க சைக்கிள். ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நான் அஜித்த தைரியம் சாப்பாடு இருக்குங்களா? பார்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒன்னா யாரு சொன்னாங்க பார்சல் ஆயிடுச்சு அது அப்படின்னாங்க. தைரியம் சாப்பாடு இருந்தா? தயிரும் இல்லை, சாப்பாடும் இல்லை. இது சாம்பார், வெள்ளை சாதம். சரி, ஏப்பா இந்த தினால கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எதுக்கு? சும்மா போறதுதான். சும்மா போறதுதான். 500 ரூபா நோட்டு இருக்குது. 500 ரூபா நோட்டு எத்தனை வச்சுக்கிறா? ஒன்று இருக்குது. சிஎஸ் நோட்டு அவர் கையெழுத்து இருக்குது. யாரு? சிஎஸ். ஆமா, அந்த புறம்போக்கு நோட்டு எங்கிட்ட இருக்குது. யார் சிஎஸ்? அது எவனா என்னை சுத்திக்கிட்டே வாரீங்கல்ல அவர். ஓ, அந்த நோட்டு எங்கிட்ட இருக்கு, வரையில சுத்திக்கிட்டே இருப்பேன். சரி. என்ன எங்க கைக்கு கிடைச்சிருக்குது. அது ஏனே பீடி நல்லா ஒவ்வொரு வாய் ஃபுல்லா இழுத்து இப்போ ஊதினு வரும்போது பார்த்தேன். சேரட்டு சிகரெட்டு. ஓ, 500 ரூபா நோட்டு இருக்குல்ல, அதனால இப்போ சிகரெட்டு. ஆமா. ரைட், போயிட்டு வா, போயிட்டு வா. வாங்க 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 வாங்க. ஆளை நிறுத்தி வச்சிருக்கேன். நிறுத்தி வச்சிருக்கேன். எத்தனை வேணும் ஐயா? சோசியக்காரன் நிறுத்தி வச்சிருக்கேன். சோசியக்காரன் நிறுத்தி வச்சிருக்கேன். எடுத்து வச்சிட்டீங்களா? அவனை மாற்றி விடாத. இல்ல நாளைக்கு என்ன நடக்கும் நான் மாற்றி இதுதான் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அதான் மாற்றி விட்டு போறேன். என்ன சொன்னாரு இப்ப? அதான் அவன் மாட்டி விடுறதான். என்ன சொன்னாரு இப்ப? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னா, நான் சொல்லி சோசியம் கரெக்டா இருக்கு, வேணா கேளு. நான் சொல்லவே இல்லை. ரெண்டு பேரு என்ன ஜோசியம் சொன்னீங்க? பத்தீங்களா? எங்களுக்கெல்லாம் ஒரு பத்தீங்களா? இதெல்லாம் வந்து காசு கொடுத்தாதான் சொல்லிக்கும் பொழுது. அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் சொல்ல மாட்டேங்க பொழுது. ஜோசியம் தான் நமச்சிவாய. 100 ரூபா கிடைக்குமா? 100. சொல்லுங்க சொல்லுங்க ஜோசியம் சொல்லுங்க. எத்தனை வேணும்? 2 குத்துரு ஐயா. சாப்பாடு ஒன்று வேணா ஒன்று வாங்கிங்க, மீன் பண்ணாதீங்க. நான் எப்பயும் மீன் பண்ண மாட்டேன் ஐயா. இன்னொன்று குத்துரு தாத்தா. சாப்பாடு காலி காலி. அவங்களை கூப்பிட்டு போறதுக்கு வந்தேன். சாப்பாடு இல்லை, சாப்பாடு கூட்டின்னு போறதுக்கு வந்தேன். நான் தான் வெயில்ல வராதன்னு சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறது? நான் கேட்க மாட்டேன்ற நீ. சாப்பாடு ஆகி போச்சா? சாப்பாடு ஆகி போச்சு. ஏன் வேணுமா? திரும்பிட்டு எனக்காக உனக்காக தான் திரும்பினேன். வெயில் அதிகமாகுது, உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேன்ற நீ. உள்ள ஏறு. எப்படி இருக்க முடியும்? உள்ள ஏறு. விட மாட்டாது. தண்ணி பாட்டிலா? போ. கையெடு. ஏன்னா சரி, நான் திரும்பி வந்து வச்சு ஆச்சு. இல்லை என்ன பண்ணிருப்பேன்? இந்த பாரு, இந்த அவரு ஆகும்னா அவரு நின்று வச்சுக்க. நீ பண்றதுக்கெல்லாம் அவரு நிட்டு. நீ என்ன ஏன் தாத்தா விட மாட்டாரு? என்ன விட மாட்டாரு? வராதும் இருக்க முடியல. வந்தாலும் கஷ்டமா தான். இப்ப இன்னும் நீ கால்வாசியே வரல. நீ எப்ப போய் நீ வந்து மலை சுத்துற வழியை தாண்டது? முடியாது. நேற்று அப்படிதான். மணி 8 ஆகி போச்சு. இங்கே 8 ஆகி போச்சா? ஆமா.
பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறத்துக்குள்ள 8:45 ஆகி போச்சு. 8:45 ஆகி போச்சு. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனேன்? 5 மணிக்கு. 5 மணிக்கு கிளம்புனேன். நடக்க முடியல. நான் தான் உன்னை சொல்றேன், ஏன் தாத்தா நீ கேட்க மாட்டேன்றதுதான் தெரியல. எங்க ஊருக்காரனிய புருஷன் பொண்டாட்டியோட வர வச்சு. உங்க ஊருக்காரனா புருஷன் பொண்டாட்டியோட எங்க வர வச்சா? பஸ் ஸ்டாண்டுக்கு தான். பஸ் ஏறி உக்காந்துட்டான். அவன் என்னை பார்த்து இருக்கிறான், நான் அவனை பார்க்கல. வீட்டு வாங்காது அவர்கிட்ட பரவாயில்லையா? எல்லாருக்கிட்டையும் சீட்டு வாங்கினான். எனக்கு சீட்டு வாங்கல ரூபா கொடுத்தாலும் வாங்கல. கொடுக்கல. பாடுறா முறைச்சிக்கின்னு இருந்தோம். என்ன ஆனா நீ பண்றதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு. நான் என்ன பண்றேன்? வெயில் எப்படி அடிக்குது? வெயில் எப்படி அடிக்குது? நடக்காது. வெயில் எப்படி அடிக்குது? எப்படி அடிச்சாலும் என்னை விட மாட்டாரு. உன்னை விட மாட்டாரா? சரி, அப்படியே போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன்னை விட்டாதானே. என்ன விட்டாதானா? பின்ன உன்னைதான் வர வச்சுக்கிறாரு. அவரு ஒன்னும் வர வைக்கல. அவர் வந்து அண்ணாமலை கொஞ்சம் தூரம் நடக்கட்டும், நீ அப்படியே போ, அந்த பக்கம் போ, என்ன அப்படியே போயிட்டு இந்த பக்கம் சுத்தி வந்துருன்னு சொன்னாரு. சரி, என்ன பண்றது? அப்புறம் கிட்ட அவங்க தோப்பாரு உன்னை காமிச்சாரா, அதனால இறங்கி நிக்கிறேன். வேத சாஸ்திரத்துல என்ன சொல்லுது? என்ன சொல்லுது வேத சாஸ்திரத்துல? ஏமிகன் கரத்தோன் சதுர்முகன் அறியாம் நித்தனே உத்தமர்க்கு அமுதே நின்மறை முடிவில் நீங்கிடா மனத்தோர் நெஞ்சினில் நடனம் புரிபவனே ஆனார். அப்படின்னா நெஞ்சிலேயே இருக்கிறார். அது மொத்தமா சொன்னல, முழுசா சொன்னதுக்கு விளக்கம் சொல்லு. அதான் நென்மறை முடிவில் நீங்கிடா மனத்தோர் 4 வேதத்திலையும் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? உள்ளமும் மனுஷியும் நெஞ்ச தொட்டு போடுறான்னு ஒரு சண்டை வந்தா நீ சொல்லுவ. மனசாட்சி தொட்டு சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லுன்னு சொல்லுவோம். அவரு இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. இல்லதான். அப்படி இருக்கிறதுனால அவரு உனக்கும் எனக்கும் அவரு உட்காந்துங்கிறாரு. ஏதோ உட்காந்துக்கிறாரு சரீரத்துல தான். எல்லாருக்குமே தான் உட்காந்துக்கிறாரு. எல்லாருக்கும் இருந்தாலும் நம்ம கிட்ட வரணுமா? ஆள் வராது. உனக்கு தகுந்த ஆள் கிட்ட தான் நீ போவ. அப்படி இருக்குதா கணக்கு? அப்படின்னா அவங்களே கூட மும்மூர்த்திங்க தேவர்கள் கூட சரிதான். எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ வேற தெய்வம் வராது. ஏன் அப்படி? நீ ஒருத்தர் என்னை வந்து இவரை காவந்து பண்ணணும், இவரை எந்த விதத்திலும் நல்லா ஒழுங்கா வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டுனா வேற ஒரு ஆள் என்கிட்ட வராது. இப்ப என்னையே நீ காவந்து பண்ணறதா வச்சுக்கோ, வேற ஒருத்தர் என்ன கிட்ட நெருங்க முடியாது. ஏன் அப்படி? நீதான் இருக்கிறியா? நான் ஒண்ணு காமத்து பண்ணணும் நினைக்கலையா? நான் மாதிரி சும்மா திரும்பி போறேன். நான் அது நடக்காது. நீ சொல்லி உள்ளம் வேலை செய்ய சொல்லுவேன். அவர் சொல்லிதான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சும்மா இல்ல. இந்த துண்டு என்னால எடுக்க முடியுமா? அது யார் எடுத்து கொடுத்தது? அதாவது பர்மா சீனாவா? ஜப்பான் நம்ம சொல்றோம் இல்லையா? என்ன பர்மா சீனா ஜப்பான் வெளிநாடுலாம் பத்தி பேசுற? பர்மாவுல இருந்து முந்தா நாள் வந்தாங்க. பர்மால இருந்தா? பர்மா பாரா எப்படி பொண்டாட்டியோட உன்ன எப்படி பார்த்தாங்க வந்து? கேள பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்டு பூட்டான். பஸ் ஸ்டாண்டே கிளம்பிட்டியா நைட்டு? 3 மணி நேரத்துக்கு போனா ஊழங்காரன் ஓடி வந்து வேஷ்டி துண்டு வச்சுக்கிறோம் உனக்காக, இந்த வச்சுக்க எடுத்துக்க அப்படின்னு எப்படி தாத்தா உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? கொடுத்தாரு. வாங்கிக்கணும். வாங்கிக்கணும் போது கோயில் இருக்க வேண்டியதானே? ஆமா. காலில் சேவிச்சாரு. என்ன சொன்னாரு? காலில் விழுந்து சேவிச்சாரு. ஓகே. ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆசீர்வாதம் பண்ண திருமணாரு. பொண்டாட்டி பின்னால இருந்துக்குது. அது ஓடி வந்து சேவிச்சது.
சரி நல்லா இருப்பீங்க போகமான்னுட்டான். என்ன ஊருமா நீ அப்படின்னா அதுதான் சொல்லிச்சு. பர்மாவா? அதான் சொல்லிச்சு. ஆறாம் தாத்தா உன்னை பர்மால எப்படி தெரிஞ்சிருக்கும்? உன்னை வந்து பர்மா அளவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? வந்தாங்க எப்படி உன்னை எப்படி தெரிஞ்சிருக்கும்? யாருக்கு தெரியும்? இந்த பார் என்ன அவரு அந்த நான் என்ன கேக்குறேன், பர்மா அளவுக்கு உன்னை தெரியுதுன்னா எப்படி? அது எப்படி எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீ தான் சொல்லணும். அதுல ரகசியம் பண்றேன்னு நினைக்கிறேன் நான். நடக்காது. நடக்காதா? செல்போன்ல பார்த்தாங்களே. என்ன செல்போன் எப்படி பர்மா வரைக்கும் போவான்? யாருக்கு தெரியும்? ஏன் செய்கிறேன்? காலில் விழுந்து செய்ய வேண்டிய காரணம் வேணும். என்ன காரணத்துக்கு சேவிக்கிறாங்க? யாருக்கு தெரியும்? எனக்கு நேரம் ஒரே ஓட்டம் முடிச்சாங்க. இதெல்லாம் வந்து எப்போ சேர்த்தாங்களோ நம்ம விஷயம் ஓடி இருக்குது அப்படின்னு நானே தாத்தா. எப்படி ஓடுது இதெல்லாம்? எப்படி தெரியுது எல்லாருக்கும் நம்ம விஷயம் நம்ம உட்காந்து பேசுறதுலாம்? அது தெரியாது. அது எல்லாம் அவரு பண்ண இல்ல இது வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் தாத்தா. எப்படி நம்ம பேசுறது யாரு வந்து போட்டோ எடுக்கிறது? அவரு பண்ற வேலை தான் இது. இப்ப நீயே சொல்ல நாள் வச்சிருந்தாங்க அந்த பிள்ளை இல்லையா? அதான் எனக்கு எம்ஜிஆர் மாதிரி போட்டு புது நேத்து நீ என்னென்ன எடுத்துடு. இந்த மாதிரி இந்த எப்பயாவது பார்த்து இருக்கிறியா? சரி, இப்ப நம்ம பேசிட்டு வருமே, நம்ம பேசுறது குடும்ப நாளைக்கு போன்ல வந்துடும். அது நான் எனக்கு தெரியாது. நீதான் சொல்லணும். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இருக்காது இல்ல? சொல்லு. எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதா? மத்தியானம் என்ன சாப்பிட்டா? மத்தியானம் என்ன சாப்பிட்ட? காலையில என்ன சாப்பிட்ட? காலையில டீ. மத்தியானம் நீ சாப்பாடு எடுத்தாந்தது அண்டாண்டு ஒருத்தர் கொடுத்தாங்களா சாப்பாடு? நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டியா? தண்ணி பாட்டில் கூட கொடுத்துக்கிறாங்க பற்றி அதை பார்த்து வாரா. ஓ ஆமா. இதையும் அப்படியே என்ன பண்ணிட்டேன் கழுவி இது இருந்தா ஊட்ட எடுத்துன்னு போய் போட்டா ஒரு ஞாபகம். ஓஹோ. அப்படின்னு இது ரெண்டுமே எடுத்துன்னு போய். ஓஹோ. வெளிநாட்டால் நம்ம சாயந்தரத்துக்கு என்ன சாப்பிடுங்க? சாயந்தரத்துக்கு சாயந்தரம் பல்லுகளும் தின்னுட்டு பழங்களும் தின்னுட்டு. பன்னு பழமா? டீயை குடிச்சுட்டு என்ன பண்ண சொல்றேன், சோறு சாப்பிட முடியாது. சாப்பிட முடியல. சக்கரை போட்டு குடிப்பியா? அப்படியே குடிப்பியா? எவன் அங்க சக்கரை போடுறோம்? சக்கரை வியாதின்னு ஊரே இருக்கிறதுனால எண்ணெயும் வெறும் பாலை காய்ச்சி தான் கொடுக்குறோம். சக்கரை போடுறாங்களா இல்லையா உனக்கு? போட மாட்டோம். ஏமாமா, நாங்க ரெண்டு பேரும் பேசுறோம், நானும் தாத்தாவா. யாரோ வந்து போன்ல அனுப்புறாங்க மாமா. யாரும் கொஞ்சம் பாரு. நீங்களே தான். நாங்களா? அவரா? அது போன் எடுக்கிறாரு போது. நீதானா? அவரே தான். நீ அர்ஜுங்கிற? நீ பேச்சு சாதாரண சும்மாதான் உட்காந்துக்கிறாராம் பாரு. அங்க உள்ள ஓடுதா? எங்க தாத்தா ஓடுது? நீங்க பண்ற வேலை தான். நாங்க என்ன பண்றோம்? சீனா ஜப்பான் மொரிசியஸ் போன்ற அனைத்து ஊர்களிலும் அனைத்து நாடுகளிலும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருமே, அந்த மாதிரி. பர்மால இருந்து வந்தா கொடுப்பாங்களா? பர்மால இருந்து தான் தேக்கு தானே கொடுக்கணும். பர்மால இருந்து வந்தா தேக்கு தான் கொடுக்கணும். வேஷ்டி துண்டு கொடுத்துட்டு போறாங்க. கொடுக்கறதோட இல்ல, காலில் வந்து சேர்த்துட்டு போறாங்க. காலில் வந்து ஆசை. அது என்ன கணக்கு? என்ன காரணம்? நீங்க பண்ற வேலை. நாங்க என்ன பண்றோம்? நாங்க என்ன ஒரு வந்து சாமியாரு, இவர்கிட்ட சக்தி இருக்கு, இவர்கிட்ட குழந்தை பிறக்காதவங்க வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா குழந்தை பிறக்கும், வீட்டுல கஷ்டம் இருக்கிறவங்க எல்லாம் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உங்க கஷ்டம் எல்லாம் தீரும், இவர் வந்து மிகப்பெரிய ஒரு மாந்திரிகவாதி, மந்திரவாதி, சித்தரு அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்றோம் நாங்க. என்ன நீங்க பண்ணுங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன அப்புறம் அப்படி பண்றேன்னு வச்சுக்கிறேன். நீ எனக்கு தாத்தா ஏன் தெரியுமா வந்து உன்னை வந்து சேவிச்சுட்டு போறாங்க, உன்னை வந்து உன்னை வணங்கிட்டு போறாங்க. உனக்கு என்ன வயசாகுது? யாருக்கு தெரியும்? உனக்கு என்ன வயசுலயே தெரியாம கிடப்பார். அதனால உன்னை வணங்கிட்டு போறாங்க. புரியுதா? அதாவது இந்த வயசுலயும் இந்த 14 கிலோமீட்டரை சுத்தி அண்ணாமலையார சுத்தி இந்த 14 கிலோமீட்டர் நடக்கணும்னு வர பத்தியா? 25 கிலோமீட்டர் வேட்டவளத்துல இருந்து இந்த வயசுலயும் தளராம வீட்டுல உட்காந்து இருக்காம. ஏன்னா இந்த வயசுல 40 வயசு 30 வயசுல இருக்கிற பசங்களாம், 40 வயசு 30 வயசு 50 வயசுல இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூட சோம்பேறித்தனமா எந்த வேலைக்கும் போகாம எங்கன்னா ஒரு இடத்துல பட்டுன்னு இருக்கலாம், முடையும் கிடக்கலாம்.
எங்கன்னா ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெந்ததை தின்னுபிட்டு கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள், குடி, சிகரெட்டு, பீடி, கஞ்சா அப்படின்ற தீய பழக்கங்களுக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்காம அப்படி இப்படின்னு போய் வாழ்க்கை வேற மாதிரி வாழ்றாங்க. இங்க சாமியாரங்களே சில பேர் அப்படிதான். ஆனா இதுல 90 வயசு 95 இப்ப 95 வயசு ஆகுமா, இந்த வயசு வரைக்கும் உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம சாமியை சேவிச்சுக்கினே வரணும்னு சொல்லிட்டு வர பத்தியா. சாமியை வந்து நான் அண்ணாமலைக்கு கூப்பிடுறாரு, என்ன கூப்பிடுறாரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பத்தியா. அந்த ஒரு எண்ணத்துக்காகவும் இந்த வயசுல தளராம எங்கேயும் போய் உட்காராம சோர்ந்து ஐயோ எனக்கு உடம்பு முடியல, டயர்ட் ஆகுது, அப்படிக்குது இப்படிக்குதுன்னு உட்காராம ஓனாதான்டா நம்ம வீட்டுல உட்கார முடியுமா அப்படின்னு கேக்குற பத்தியா. மழையை சுத்தி வர பத்தியா. 365 நாளும் எங்கனால மழை வந்தா ரொம்ப இதுவாடா மட்டும்தான் வர்றது இல்ல, மீதி நாள்லாம் மழையை சுத்தி வர பத்தியா. அதனாலையும் தான் ஒரு நல்ல மனிதர், நல்ல மனிதர் அப்படின்ற அந்த நல்ல மனிதர் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா கண்டிப்பா நமக்கும் கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படி ஆசீர்வாதம் நீயும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, நல்லா இருங்க அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் ஆயிட்டு போறது இல்லை. நம்ம என்ன குறைஞ்சிட்டு போறோமா? நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க, குடும்ப குட்டியோட நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்றதால நம்ம குறைஞ்சிட்டு போறோமா? இல்ல உங்ககிட்ட சேவிச்சாங்கன்னா அவங்களை ஆசீர்வாதம் பண்ணு, சரியா? பண்ணுவியா? விடுவா பின்னையா? ஆசீர்வாதம் பண்ணாத விடவே மாட்டான். எல்லாம் நீ பண்ணிட்ட வேலை, அவரு பண்ணிட்ட வேலை நடந்து. நான் என்ன பண்றேன்? சேர்த்து வைக்கிறேனா? ஏன் சேர்த்து வைக்கிறேன்? எல்லாரையும் சேர்த்து வைக்கிறேனா? பர்மா இருக்கிறவங்க எனக்கு எப்படி தெரியும்? சீனால இருக்கிறவங்க எனக்கு எப்படி தெரியும்? யாரு நான் எப்படி போய் அவங்க கிட்ட போய் சேர்த்து வைப்பேன்? சரி, நான் வேற என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்லையா விசேஷம்? நல்லா இருப்பீங்க, போங்க. நல்லா இருப்போமா? விடமாட்டாரா? எல்லாரும் நல்லா இருக்கணும். நமக்கு அன்னதானம் டெய்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்களும் நல்லா இருக்கணும். வேண்டிக்குங்க. அவ்வளவுதான். வேண்டிக்கிறீங்களா சொல்லிடுறீங்களா? டெய்லி நைட்டு வந்து பேசுவார் அவங்க கிட்ட? விடமாட்டாரு. பேசுறதுன்னா நம்ம கிட்ட தான் இருக்கணும். குழந்தை தாய் புள்ள வச்சுக்கிற மாதிரி நம்ம கிட்ட தான் இருக்கணும். சரி, விடமாட்டார். சரி, போலாமா? ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிக்கோ. ஒரு சாப்பாடு தரேன், வாங்கி நைட்டு போய் சாப்பிடு, சரியா? வா, அதிலே போட்டுறேன், கொடு. நைட்டுக்கா சாப்பிடலாமா? சாப்பாடு கொடுத்துக்கிறேன் பாரு, போய் நைட்டுக்கா சாப்பிடு, சரியா? பத்திரமா போயிட்டு வா. பாய். பர்மா துண்டு அழகாகுது உனக்கு, போ தலைக்கு போட்டுக்கோ. ஓகே. நேற்று தான் எடுத்தேன். நேற்று தான் எடுத்தியா? சரி, பத்திரம் பாய். இந்த பாக்குறாங்க பாரு உன்ன, இந்த பாரு, இந்த வீடியோல போன்ல பாக்குறாங்க பாரு, எல்லாரும் பாக்குறாங்க பாரு. என் பார்வை கம்மி, உன் பார்வை கம்மி, அவங்களுக்கு பார்வை தெளிவாகுது. பாய். பஸ் ஸ்டாண்டு. சரி. சாப்பிட்டீங்களா? போயிட்டா. சாப்பாடு வேணுமா? தண்ணி மட்டும் ஒன்று. சரி. அழகு சுந்தரம் போல அகமும் நீயும் அபிநமாயிரு
தென்கொல் அருணாச்சலா பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோரென்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவனா உன்னை கொடுத்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
கொஞ்சமும் இறங்கிட அஞ்சலென்றே